நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க கைஸ். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரொஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்கேவ் கலர் ஃபார் பிரெயின் டாட் தான் இன்றைக்கி நம்ம இந்த கேம் பிளேயில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே கலர் ஃபார் பிரெயினோட தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்டா இத்தனை நாள் ஆச்சு வீடியோ போட்டு, என்னடா ஒரு மாதம் ஆச்சு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்னோடய பாடி கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை. அப்போ அதனால் நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமை வந்துடுச்சு. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கொஞ்சம் மருத்துவம் பார்க்க வேண்டிய வேலை வந்துடுச்சு. அப்போ அதனால வீடியோ போடுறது குறைஞ்சிரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், ஆக்சுவலி நான் நார்மலாக ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ போடுவேன். இதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ 1 வீடியோ அப்படி தான் வரும். ஆனால் கூடி சீக்கிரத்தில் எனக்கு சரியானானே நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுவேன். இது நான் உங்களுக்கு மேலே சத்தியம் பண்ணுறேன். ஓ, ஆக்சுவலி உண்மையாகவே நான் நல்லா ஆகிட்டேன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கே தெரியும் என்னை பற்றி எப்படி வீடியோ போடுவேன்னு. 3 நாளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் போட்டுருவேன். இந்த கொஞ்ச நாள் டிலே ஆகி இப்போ ஏன்டா இவ்வளோ டிலே ஆச்சு கேட்டிங்கன்னா, அதான் கைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னோடய பாடி கண்டிஷனு. அப்போ அதனால தான் வீடியோ போடுறது பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கைஸ் எனக்கு டைம் கொடுத்து வச்சிங்களேன், நான் என் உடம்பை ரிக்கவர் பண்ணிட்டு எப்படி பழைய மாதிரி அந்த ப்ரோ பிளேயராக இருந்தனோ அதே மாதிரி திரும்ப வந்துடுவேன். ஸோ இப்போ எனக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் நான் உங்களுக்காக வீடியோ செய்கிறேன். ஸோ அதுக்காச்சும் மறக்காக லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெயின் டாட் எடுத்தேன். என்னோட இந்த கேமில் மெமரி நடக்கிறான் கேட்டிங்கன்னா, அதான் கைஸ் இந்த கேமில் அதான் ஒரு பிரச்சனை. இவன் மெமரி நடப்பான், அதெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு இந்த கேம் விளாடணும். ஓகே, ஸோ நேரடியாக லக்கி பிளாக் இருக்குது. என்னடா வர மாட்டேது? ஓ கிளிக்கா? ஓகே, கிளிக் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணேன். என்ன கிடைக்குது? ஓஹோ, ஸ்பீன் ஆகுதா? என்ன கிடைக்குது? ஏய் போடு குரங்கன், ஜஸ்ட்டு 300k. 300kவா? எவ்வளோ கொடுக்குறான் பிச்சைக்கார பையன்? ஓ 300 கொடுக்குறான். 1k கொடுக்குறேன். இது 300 அவன் கொடுக்குறான். ஓகே, நம்ம நேரடியாக காசு எடுத்தாச்சு. 22k மாதம் சம்பாதிச்சிட்டோம். ஓகே, நைஸு. ஸோ கைஸ், அதுவும் இல்லாமல் காசு எடுத்து ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபோனு வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. நானும் செட்டிங்லலாம் போய் தேடி பார்த்துட்டேன், ஒரு செட்டிங் இல்லை. சரி பரவாயில்ல, இப்படியே விளாடுவோம் நானும் சொல்லிட்டு நேரடியாக விளாண்டுருக்கேன். ஓகே, காசு அப்கிரேட் வர்ற மாதிரி அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 70k தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, நேரடியாக அப்கிரேட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே இப்போ ஓடுவோமா? லெட்ஸ் கோ கைஸ். ஓடி போட கைப்புள்ள. ஓகே, ஓடுறோம் ஓரளவுக்கு ஸ்பீடு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஏய் என்னடா என்னென்னமோ தூக்கிட்டு போகிறீங்க? எல்லாம் பணக்காரனுங்களாக இருக்கானுங்க, நம்ம மட்டும் தான் பிச்சைக்காரனாக இருக்கோம். என்ன பண்ணுறது? ஆனால் ஒரு நாள் நானும் பணக்காரனாவேன். ஐயோ, ரொம்ப வசனம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நேரடியாக ரெட் கலரில் என்னாச்சு. இப்போ முன்னுக்கு அடுத்தது என்ன? ரேரா? ஓகே, அடுத்தது நம்ம ரேர்கிட்ட வந்துட்டோம். இங்கே என்ன இருக்குது? இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ? 20. என்ன கைஸ் 20 கொடுக்குது? இப்போ நான் எதிர்பார்க்குறது எப்படி தெரியுமா இருக்குது? 10k அந்த மாதிரி கணக்கில் இப்போ நான் தேடுறேன். இவனுங்க என்னன்னா 20 30ன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா 50 தான் கொடுக்குது? ஓ, இங்கே ஒரு ஓட்டமல்லு இந்த இது குரோக்கோடைல் இருக்குது. ஆனாலும் எனக்கு பேரசா அடங்கலை. எப்போட அடங்கும் உன்னோட இந்த வெறி அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாம் காசு சம்பாரித்து சீக்கிரமாக பணக்காரனாக கைஸாக தான். ஏய் 5k 10k. ஓ மை காட் காய்ஸ், இங்கே பாருங்க, கிவி 10k கொடுக்குது வர்ற மாதிரி. ஓகே, ஓடுறோம். இதை தூக்கிட்டு பேஸ்க்கு எப்படியாச்சும் ஓடிடணும் கைஸு. இன்றைக்கி அதான் நம்மளோட கோலு. ஓகே, நேரம் பிளாட்ஃபார்மாக தான் ஓடுறோம் கைப்பில்.
தோல்மையான பகுதியை நோக்கி ஓடி வந்தாச்சு. லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு லெஜெண்ட்ரி கைஸ், ஃபஸ்ட்டு லெஜெண்ட்ரி 10K கொடுக்குது, வேற மாதிரி காசு கொடுக்குது. ஓகே, இப்போ நம்மளோட நெட் வெயிட் வந்து 11K. ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்னடா லக்கி பிளாக் என்னமோ கிடச்சிருக்கு. என்ன அது இது என்ன இன்னும் கிடச்சிருக்கு. என்ன கைஸ் 2 இருக்குது. ஓகே, இதையும் தூக்கி போடுவோம். ஓகே, என்ன கிடைக்குது. 6 பிச்சை கலப்பை. ஓ, அவன் கிடச்சிருக்கான். ஓகே, அடுத்தது என்னது. என்ன பிறுப்புடா. என்னடா 3 தான் கொடுக்குறான் அப்புறம் செகண்ட். சை, இதாச்சும் 67 கொடுக்குது, இது 3 தான் கொடுக்குது. ஓகே, நேரடியாக இந்த இதை வச்சு 6-7 வச்சுட்டு 6-7 ப்ளேஸ் பண்ணுறா. ஓகே, இப்போ அந்த அஷாஷினோ எடுத்துகிட்டு ஓகே இந்த இந்த இது பூனையா, இது என்னது ஆடு, அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேரடியாக போய் மிச்சம் மீதியெல்லாம் செல் பண்ணிட வேண்டியதான். செல் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு காசு கிடச்சிருக்கு. இப்போ நேரடியாக போய்ட்டு அப்கிரேட் பண்ணணும். ஓகே தம்பி, அப்கிரேட் 74Kக்கு ஒரு அப்கிரேட்டு. ஓகே, அடுத்தது 135Kக்கு ஒரு அப்கிரேட்டு, 200Kக்கு ஒரு அப்கிரேட்டு. அவ்வளோதான், காசு முடிச்சு. 400K அடுத்தது அப்டேட்டு. ஓகே, நேரடியாக இப்போ நம்ம மின்னல் மாதிரி போவோம். அடுத்தது எந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நல்ல இடமா தான் பார்த்து போயிட்டுருக்கேன். ஓகே, பிங்க் கலரு நின்னாச்சு. ஓகே, பிங்க் கலர் முடிச்சு நேரம் ஓடு 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 ஓடு. ஓகே, அடுத்தது ரேரு. ஓகே, ரேரு. டே என்னடா 6-7 இங்கேயே இருக்குது. அப்போ இது மொக்கையான பிரெயின் ரோட்டா. சரி கேஸ், இப்போ அடுத்தது அங்கே போனானே 6-7 வைத்துட்டு நம்ம வேறு வச்சு நல்ல பிரெயின் ரோட்டை வச்சுக்கலாம். டே பாருங்க கேஸ், சதீஷ் சார் எனக்கு ஓட போது பாருங்க, கண்ணு முன்னுக்கு முறைக்கிறானுங்க. இவ்வளோ கெட்ட நம்ம புத்தி பிடிச்சவனுங்களாக இருக்கானுங்க பாரு. சை. ஓகே, நான் நேரடியாக வந்து லெஜெண்ட்ரி இடத்த நோக்கி போயிட்டுருக்கேன். என்ன இருக்கிறது. என்னடா எல்லாம் காசு குறவாக இருக்குது. எனக்கு பேராசை வந்து விட்டது. 1 மில்லியன் நோக்கி போக வேண்டியதா. நேரடியாக அதுக்குள்ளே என்னடா 1 மில்லியன் கேட்டிங்கன்னா போவோம். காசா பணமா. என்ன கைஸு, போஞ்சிக்கு 1 முட்டைடோ கோய்ஸ். இதை நம்ம இன்னைக்கு நம்ம பேஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம். ஓகே, 100K கோய்ஸ், 100K இப்படி வச்சு இதை நம்ம பேஸ்க்கு எடுத்து போயிடணும். இன்றைக்கி வீடியோவோட கோலே இதுதான். இந்த வீடியோட கோலே இதுதான். ஆகிற அளவுக்கு இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஒரு கைஸ் எப்படியாச்சும் இதை எடுத்துகிட்டு நம்ம பேஸ்க்கு ஓடிடணும் கைஸ். ஓகே டைம் இருக்குது, ஓடு ஓடு ஓடு. ஐயோ டைம் முடியுது. ஓடுறா. நல்லாவே இருக்க மாட்டீங்களா. நம்ம இதெல்லாம் பட்டு தானே வந்திருக்கோம் சொல்லிட்டு நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்பீடாக அப்கிரேட் பண்ணி என்ன பண்ணுறது. அதான் பாதியிலே வந்துட்டுருக்குமா. அல்லூரில் விழுந்துடுறேன் நான், அல்லூரில். சை, இந்த மாதிரி நான் தான் எங்கள் கைஸே நான் பணக்காரனா வருது. கோய்ஸ் இங்கே தான் இருக்கு. எடு 100. ஓ மை காட், 100K எடுத்துகிட்டு பேஸ்க்கு போய் வச்சு நம்ம மோசம் நம்மளோட வீடியோட கோல் ஹிட் பண்ண போகிறோம். வீடியோட கோல் இதான்னு சொல்லிட்டு நான் பாதியிலே வந்து சும்மா அடிச்சு விட்டேன். கடைசியில் பார்த்தா இதுதான் வீடியோட கோலாகவே ஆயிடுச்சு. நம்ம கையை விட்டு போய் திரும்ப நம்ம கைக்கு வந்து இப்போ நம்ம பேஸ்க்கு வந்துருச்சு. அருமையான ஒரு மூமெண்ட் இதெல்லாம். ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண. ஓகே, ஸோ இப்போ நம்ம நேரடியாக 123 இருக்கும் ஸ்பீடு. ஆனால் நம்மளுக்கு ரீபோர்ட்க்கு 30 தான் தேவைப்படுது. ஆனால் நம்ம போட்டு பிச்சை காரணம் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது. சரி, போய் திரும்ப ரீபோர்ட் பண்ணுவோம். ரீபோர்ட் பண்ணோன்னா ஒரேடியாக வந்து கொஞ்சம் நிறையா ரீபோர்ட் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது 50. ஸோ கொஞ்சம் நிறையா ரீபோர்ட் பண்ணிட்டு வச்சுக்கிங்களேன், நம்மளுக்கு வந்து அவ்வளோ இதாக தெரியாது. இல்லாட்டி முதல்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஞ்சோண்டு காசு வச்சு அப்கிரேட் பண்ணியாச்சா, ரீபோர்ட் பண்ணியாச்சா. இப்போ போய் திரும்ப காசு எடுப்போம். இப்போ திரும்ப நம்ம கோஷத்தில் இருக்கோம் காசு. திரும்ப எடுத்துட்டோன்னா ஒரு 2 மில்லியன் வருது பாருங்க. இப்போ இந்த 2 மில்லியனில் திரும்ப அப்கிரேட் பண்ணோம். இதுதாங்க அறிவாளித்தனத்தை பாய்ச்சி தான் நம்ம கேம் விளாட முடியும். இல்லாட்டி நம்ம மண்டையில் வந்து தேங்காய் வரைச்சிட்டு ஓடிடுவானுங்க. ஓகே, அடுத்தது 140 ஸ்பீடு வேணுமா. 140 ஸ்பீடு தானே தம்பி, கூடி சீக்கிரத்தில் சேர்த்துடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு நான் போய் கொஞ்சம் பிரேர் வாட்டர் எடுக்கிறேன். எனக்கு ஸ்பீடு வேணும்ல.
ஓகே நானும் 148க்கு எடுத்து வந்துட்டேன் ஸ்பீடு. ஓகே 147 எடுத்து வந்தாங்க. நேரம் ஓடுற கைப்பில் அப்படி சொல்லிட்டு நானும் நேராக ஓடி வந்துட்டேன். ஓடி 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 நேராக லெஜெண்ட்ரிக்கு வந்துட்டேன். லெஜெண்ட்ரி தாண்டி ஏதோ ஒரு இடம் இருக்குது. ப்ளூ கலர் ஐ திங்க் ப்ளூ கலர் என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. லெஜெண்ட்ரி முடிஞ்சு ஒன்று மித்திக்கு இல்லை செலஸ்டியல் ஒன்றும். இது என்ன ப்ளூ கலரு? இது செலஸ்டியலு. அதான் இங்கே பாருங்கள், இது செலஸ்டியலு. அப்போ என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேது. சரி நம்ம வந்த வழியாகவே திரும்புவோம். அப்போ ப்ளூ கலர் என்னது பார்ப்போம். என்னடா ஒன்றுமே இல்லை. ஒமிகா ஸ்பான். கோய்ஸ் இப்போ கீழே ஒமிகா ஸ்பான் வந்துச்சு. இங்கே இந்த பண்டி வந்திருக்கு. லெட்ஸ் கோ. இதை நம்ம தூக்கிட்டு எடுத்து போய் நம்ம பேஸ்க்கு எப்படியாச்சும் வச்சிடணும். ஓகே நேரடியாக இதை நம்ம பேஸில் வச்சிட்டோம்னா நம்ம 300K வேற மாதிரி கைஸு 300Kக்கு எடுத்துட்டோம். ஓகே நம்ம ஃபைனலி வந்து இந்த வீடியோவோட அருமையாக 1 மில்லியன் நம்மளோட நெட் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் வர்ற அளவுக்கு ஒரு பிரேர் ராட் எடுத்தாச்சு. ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சாப்பிட இருக்கேன். இதோட பாட்டும் வந்து சீக்கிரத்தை நான் போட்டுருவேன். ஸோ வந்து என்னோடய பாடியை வந்து ரிக்கவராகணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து திரும்ப என்ன பழைய வீடியோ போட முடியும். ஓகே பாய் ஃப்ரம் ரோஹி ப்ரோ ப்ளே கேமிங். பாய்.